இலங்கையில் டூரிசம் ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கு நடந்த ஒரு கேவலமான கொடூரமான ஒரு அசிங்கமான சம்பவத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஹெல்மெட்டை மண்டையில் மாட்டிட்டு ஒரு மானங்கட்ட நாய் ஒன்று நிற்கிதுல, இது ஒரு செயல் செஞ்சிருக்கும். அதை நான் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். முடிஞ்ச அளவு 18 வயசு கீழே உள்ளவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. Back to the start of the day, my morning actually started being properly. But soon after, my mood changed. There was a man driving a scooter in front of me, and he would continually slow down as I had to pass him, and he would speed up and pass me again, and it kept going on and on and on. The first time I smiled at him, and after that, I kept ignoring him. He turned off, and I thought I'd lost him until I pulled over to have a small rest and a drink, and he appeared again, got off his scooter, and came to talk to me. There was a bit of a language barrier, but he seemed friendly, so I let him try to talk to me. But then it quickly turned uncomfortable, and he asked where I was staying, and I knew where it was going. I wish I had reacted more firmly, but I was just... இலங்கையில் ஒரு 3-வீலரை ரெண்டல் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு ஆட்டோ மாதிரி இருக்க ஒரு வெஹிக்கிளை ரெண்டல் எடுத்துக்கிட்டு அவங்க ஊர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த ஹெல்மெட் போட்டவன் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கேன், சிரிச்சிருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வழிமறிச்சிருக்கேன். ஏதோ பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பேசுகிறான்னு கேட்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும். வரியலா நம்ம அது பண்ண போகலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிருக்கேன். உடனே வந்துட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. போட்டிருக்க ஷார்ட்ஸை இறக்கி அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஆணுறுப்பை பிடிச்சி சுயன்பம் செய்ய ஆரம்பிச்சு. அதை தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி இருந்திருப்பேன். அதை பார்த்த உடனே அந்த லேடி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சல்லுன்னு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகும்போது என்னடா நடக்குது இங்க அப்படின்னு கத்திட்டு போறாங்க. இலங்கையில பட்ட பகல்ல நடந்த ஒரு சம்பவம் 2 நாளா ரொம்ப உலகம் முழுக்க ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. கேவலமான ஒரு சேலை பண்ண இந்த நாயை போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணுச்சா என்னன்னு தெரியல. அப்டேட் கிடைச்சா அப்டேட் பண்றேன். அதாவது அந்த நாயோட டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட கொடியை போட்டு இவன மாதிரி சில பேரால அந்த மொத்த நாட்டுக்குமே அசிங்கமாகி போயிடும். ஏன்னா 1-2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு ஃபாரின் கப்பல் பாத்தீங்கன்னா பைக்லேயே டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்தவங்களை கணவர் அடிச்சு போட்டு கணவர் முன்னாடியே அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. சமீபத்தில் கிரிக்கெட் விளையாட வந்த வீராங்கனைகளை ஒருத்தர் பாலியல் சீண்டல் பண்ண இண்டோர்ல. இந்த மாதிரி பகலோ இரவோ ஆள் இருக்க ஏரியாவோ ஆள் இல்லாத ஏரியா எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகள் எங்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஈனப்பய மாதிரியான ஈனப்பிறவிகள் மைக் இருக்குன்றதுக்காண்டி என்னத்தையா பேசுறாங்க பாருங்க. தவறு இருக்குதா இல்லையான்னு கூட நம்ம பார்க்க வேணாமோ. முதல் முழு தவறு அந்த பெண்ணுடையது. அந்த பொண்ணு தான் A1. எப்படி ஆள் நடமாட்டம் பகல்லையே ஆண் போக துணியாத இடத்துக்கு ஒரு பெண்ணாக இரவில் ஒருவனுடன் போக என்ன துணிச்சல்ல போன வாய்ப்பு கொடுக்குறீங்கல்ல. எதே ஆள் நடமாட்டம் இல்லாம இரவுல அந்த பொண்ணு அங்க போய் அது வாய்ப்பு கொடுத்துருச்சான். ஏன்னா வாய்ப்பு கொடுத்தா இந்த நாய் இருக்கான் பாருங்க, இந்த நாய் அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை பண்ணுவானா. அவனே அப்ரூவர் ஆயிட்டான். அதாவது அவன மாதிரி ஆளுக பண்ணுவாங்கன்றத சொல்றேன். பட்டப்பால ஸ்ரீலங்கால ஒருத்தன் டவுசரை கலட்டிட்டு அவனோட ஆணுறுப்பை பிடிச்சி அவன் சுய இன்பம் அடைஞ்சான் பாரு. அவனுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லடா. ஈனப்ப மூஞ்சியும் மோகரையும் பாருங்க, மூஞ்சியும் மோகரை